மாப்பிளை விட்டலாம். உங்க அக்கா செய்த காரியத்தை கவனிச்சியா? என்ன கேட்காம பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் ஏழைங்களுக்கு விடுதி கட்டி இருக்கிறேன். உங்ககிட்ட கேட்டு வாங்க. அந்த பணத்தை எல்லாம் என்ன கணக்குல வச்சிருக்கீங்க? எல்லாம் கருப்பு பணம். ரெண்டா சத்தம் போடுறேன் இல்லையா? யாரா என்ன யாருமே சார்னு கூப்பிட்டது இல்லையே. ஒருவேளை என்ன இருக்குமா? நீ அவ்வளவு பெரிய மனுஷனா? ஆமா. இல்லாட்டி இப்படி இருக்குமா? அன்னைக்கு அந்த அரிசி ஆபீசர் அனுப்பி வைக்க சொன்னேன், அவரா இருக்குமா? ஏண்டா நீ வர என்ன கலக்குற? யார்? இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது பதுக்கல் பேர் வழிகள் எல்லாம் பிடிக்கிற டிபார்ட்மெண்ட். நீருமா நான் கொண்டு வரேன்ப்பா. யாராவது கொண்டாங்க. இந்த பதுக்கல் பேர் வழிகள் எல்லாம் பிடிக்கிற ஆபீஸ், அதுக்கு பக்கத்துல ராம்மோகனன் கம்பெனின்னு ஒண்ணு இருக்கு. அதுல நான் அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செய்யறேன். காலங்காத்தால வந்து என் வாய கடற. சார், நான் தங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலான்னு வந்திருக்கிறேன். என்ன விஷயம்? சார், நான் வந்ததுனால உங்க யாருக்கும் இடைஞ்சல் இல்லைங்களே? இப்பதானே வந்திருக்கிற, இனிமேதானே தெரியும். சார், நான் ஒரு பிஏ பட்டதாரி. கம் டு ராங் பிளேஸ். பிஏ படிச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் எங்க மாமா கிட்ட என்ன பேச்சு? இங்க ஒண்ணு வேலை காலையில போயிட்டு வாங்க. சும்மா இருப்பா, நான் வேலைக்காகும். சார், என் சொந்த விஷயமா உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கிறேன். என்னது? நான் உட்கார் 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 உட்கார சொல்லிட்டேன். என்னது? சார், விஷயம் சின்னதுதான், ஆனா அதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தான். ஸ்டார்டிங் ட்ரபிளா? சார், நான் வாலிபன், நீங்க பெரியவர். அதாவது ஐ அம் a young man, you are a old man. That means you are a கிழவன், I am a வாலிபன். நான் தம்பி தம்பி என்ன நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஆமா சார், நான் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேன்ல சார். இன்னமும் அதான் சொல்றேன். நான் வேற சொல்றேன் சார். ஆனா நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கோவம் மட்டும் வரக்கூடாது சார். ஏப்பா நீ இப்பதானே வந்த, உன் மேல ஏன் எனக்கு கோவம் வருது? கோவம் வருது. ஏன் நீ வாயை கடற? சொல்லாம செய்யற டிலே பார்த்தா எனக்கே கோவம் வருது. That means anger. சொல்லிடுறேன் சார். என்னது? அதாவது இந்த காதல் கல்யாணத்தை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? காதலை பத்தி என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுங்கிட்ட போய் கேக்குறீங்களே, அது கிழா. தம்பி, நான் பொதுவா சொல்றேன், காதலிக்கிற அத்தனை பசங்களும் மடப்பசங்க. ஆமா, எதுக்கு இந்த கேள்வியை என்கிட்ட கேட்ட? சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு என்ன லவ் பண்றான். தட் இஸ் ட்ரூ லவ். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன், என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் அவ விரும்புறான். இந்த கல்யாணத்துல யாருடைய துணையும் இல்லாம நானே முயற்சி பண்ணி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து உங்களை முடிச்சு வைக்க சொல்லலாம்னு. சும்மா இருக்கிற என் வாயை நீ கிளற. ஏப்பா, உன்னே எனக்கு இப்பதானே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ லவ் பண்ற பொண்ண நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? சார், அதை நான் எப்படி ஐயோ சொல்லட்டுமா சார்? சார், சொல்லட்டுமா சார்? சொல்லட்டுமா? சொல்லிடுவேன் சார். நான் லவ் பண்ணது உங்க பொண்ணுதான் சார். ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணுங்க சாதாரணமாவே கண்ணை சிமிட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நீ லவ் பண்ணிடுறதா? ஐயோ இல்ல சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நான் அப்பாவி சார். உங்க பொண்ணு தான் என்ன லவ் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னீங்க. கழுத்தை திருவரா வேணும், உங்க பொண்ணையே கேளுங்க. ஏமா ரத்தனா, ஒண்ணும் தெரியாத பொண்ணு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு புஸ்தமா படிக்கிற. ஆமா, எப்படி இருந்தாலும் நீ லவ் பண்ண? லைப்ரரிக்கு போறேன் லவ்வா பண்ணிக்கிட்டு இருக்க. காதலாவது கத்திரிக்கையாவது இந்த ஆள் முகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஏன் மிஸ்டர், வீட்டுக்குள்ள வந்து அனாவசியமா கலாட்டா பண்ணேன். My dear sir, you are all mistaken. நான் லவ் பண்ணது இந்த அம்மாவை இல்ல, உள்ள போற அந்த பொண்ணு. என்ன சார் இது? மழை பெஞ்சு விட்ட மாதிரி இருக்கு சார். நான் தப்பா சொல்லல சார், என் மனசுல உள்ளதை அப்படியே சொல்லிட்டேன் சார். ஹீரோயின் வந்தாச்சு, என்கொயரி ஆரம்பிங்க. ஏண்டி, முன்னமே வேற உனக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. எங்க, வேர், எப்போ, when, எப்படி, how, என்ன சூழ்நிலை? சும்மா ஐடியட். நீங்க காஃபி சாப்பிடுங்க. அப்பா, அவர் சொன்னதெல்லாம் உண்மை. அவர் மேல எந்த தவறும் கிடையாது. இத நானே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் அவரையே நேர்ல வந்து உங்களை கேட்க சொன்னேன். இந்தா பாரு, நிறுத்து. யாருக்கு இப்ப தந்தி அடிக்கிற? ஏமா, என்ன தைரியம் இருந்தா என் உத்தரவு இல்லாதபடி நாளை காதலிச்சிருப்பேன். நீங்க ஒரு பைத்தியம் சார். இந்த காலத்துல எந்த பொண்ணு அப்பா அம்மாவை கேட்டுக்கிட்டு காதலிக்குது? கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்காம பர்மிஷனாவது கேக்குறாங்களே. அப்பா, என்ன மன்னிக்கணும்.
நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவரை தான் பண்ணிக்குவேன். அப்புறம் உங்க இஷ்டம். அட விட்டலா, விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்த பிறகு எதுக்குடா என்கொயரி? தம்பி, உன் கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு நிறுத்து. ஐயோ, என்ன சார் திடீர்னு குண்டு போடுறீங்க? ஏன் சார்? ஏன் சாருன்னா, நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, நான் தயாராகவானாமா? பாரு தம்பி, நீ என் பொண்ணுக்காக எவ்வளவு நாள் வேணும்னாலும் காத்துக்கிட்டு இருப்பீல்ல? சார், உங்க பொண்ணுக்காக என் ஆயுசு பூரா நான் காத்துக்கிட்டு இருக்க தயார் சார். ரொம்ப நாள் ஆகுமா சார்? சார், நீங்க பணத்தை பத்தி ஏதாவது ஒரி பண்ணிக்கிறதா இருந்தா கவலையப்படாதீங்க. எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் வாங்கி தர்றேன். நீங்க உங்க வீட்டை மட்டும் அடமானம் வச்சா போதும். அது இல்லப்பா, இவருக்கு வேற பிரச்சனை. பிளைனா தான் சொல்லுங்களேன். தம்பி, என் பொண்ணுங்க பிறந்த உடனே ஜாதகத்தை கொண்டுகிட்டு போய் ஜோசியக்காரங்கிட்ட நீட்டின உடனே அவன் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு உன் பொண்ணுங்க பிறந்த தோஷம் உனக்கு ஆயுள் பலம் கம்மின்னுட்டான். ஆட பாவி, இதுக்கு என்னடா பண்றதுன்னு கேட்டேன். ஒரே பந்தல போட்டு 4 கல்யாணத்தையும் ஒண்ணா முடிக்கிறதா நீ வேண்டிக்கணும். ஓடுனேன், திருப்பதி வெங்கடாஜலபதி காலில் போய் விழுந்தேன். அப்படியே கல்யாணத்தை முடிக்கிறதாக வேண்டிக்கிட்டேன். நல்லா வேண்டிக்கிட்டீங்கப்பா. வேண்டிக்கிட்டா என்ன, அப்படியே செஞ்சா போச்சு. நீ ஒன்னப்பா, ஒன்னே இப்பதானே போனா போது மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டேன். இன்னும் 3 மாப்பிள்ளைக்கு எங்க போறது? கடைசி பொண்ணுக்கு கூட கவலை இல்ல, என் தம்பி இருக்கான். எஸ், நான் இருக்கேன். விட்டல் எஸ்எல்சி ஃபெயில். ஐயே, ஆசையை பாரு, இந்த குரங்க எவ கட்டிக்குவா? நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல. அதனால இன்னும் ஒரே ஒரு மாப்பிள்ளை பார்த்தா போதும். ஐயோ, அப்ப மாமா வேண்டுதல? மாமா அவுட்டா? வக்கீலுக்கு சொல்லி அனுப்பிட்டா உயிர் எழுத. அதானே, 4 கல்யாணமும் ஒண்ணா நடக்கணுமே. என்ன ரத்னா அது? அதுக்காக என் கொள்கை என்ன ஆகுது? ஐ ஹேட் மென் ஃபோக். நான் ஆண்களே வெறுக்கிறேன். எனக்கு கல்யாணமே தேவையில்லை. கேட்டியா தம்பி? இப்படிதான். இது மட்டுமா, வெளியில ஒண்ணு போயிருக்கு. அது வந்த பிறகு அது என்ன சொல்லுதோ தெரியல. தம்பி, இந்த வீட்டுல ஒன்னொன்னும் ஒவ்வொரு டைப்பு. அதுக்குத்தான் நான் சொல்றேன், நடந்தா 4 கல்யாணமும் ஒன்னா நடக்கணும். இதுதான் என் வேண்டுதலை. அவ்வளவுதானே சார்? அந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க சார், நான் ஜாம்னு முடிச்சு போடுறேன். சார், உங்க குடும்பத்துல என்னையும் ஒருத்தனா சேர்த்துங்க சார். ஒட்டா ஒட்டா. அட சும்மா இரண்டா, குறை மாசத்துல பிறந்தவனே. இன்னும் 1 வாரம் டைம் கொடுங்க. 4 பொண்ணுக்கு 4 மாப்பிள்ளைங்க நிக்க போதுமா? அது போதும். அவ்வளவுதானே? அப்பா. போதும் இல்ல, விடுங்க, நான் கவனிச்சுக்கிறேன். அத்தை வரட்டுங்களா? சரி தம்பி. மாமா வரட்டுங்களா? நல்லது தம்பி. டேய், பையன் நல்ல இன்டெலிஜென்ட். ஐயோ, இங்கிலீஷ். சந்திரா, கழுத படா. நான் அங்கேயே முறைச்சுக்கிட்டு நிக்கிறேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுட்டா. உட்காரு. நான் தான் உன்னை பார்க்கல, நீ ஏன்டா என்ன பார்க்க கூடாது? இதான் ஃப்ரெண்டா? ஆமா, உன் குடுமி சும்மா ஆடாத. எதுக்காக வந்த? வேற எதுக்கு? ஒரு 500 ரூபாய் பணம் கடன் கொடுறா, ஜாக்பாட் ஆட போனோம். நீ சூதாட நான் பணம் கொடுக்கவா? உங்க அப்பா தான் பேங்கர் ஆச்சே, செல் அடிக்கிற அளவுக்கு பணம் இருக்கு, பரவாயில்ல விட. ஒச்சிடுவாஸ்கல். கறக்கிறது உழக்கு பால், உதைக்கிறது பல்லு போகாண்டான். வாங்குற சம்பளமே 500 ரூபாய்க்கு சூதாடுறியா? நிறுத்துற குடுக்க இஷ்டம் இல்லைன்னா விட. உன் அட்வைஸ் பண்றேன், எனக்கு வேற இடம் இல்ல. நீயே சொல்ற வேற இடம், நல்ல இடமா? ஐயோ, வாட் a fool ஆமே. உன்னை மறந்தே போயிட்டதுடா. உனக்கு என்ன கல்யாணம் ஆகல? இல்ல இலை படிக்கும் போதுதான் உனக்கு அறிவு கிடையாது, இப்பவுமா என்ன போய் இந்த கேள்வி கேட்கலாமாடா? எனக்கு போய் யாரா பொண்ணு கொடுப்பா? நான் கொடுக்கறேன்டா. எப்பா? சந்திரா, உட்கார்றா. நான் ஒரு பெரிய இக்கட்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா. நானு லலிதான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லுவேன்ல. 2 வருஷமா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த போர் தானடா அடிப்ப. விஷயத்தை கேளு. எங்க கல்யாண விஷயமா லலிதாவோட அப்பா கிட்ட போய் பேசினேன். அந்த ஆள் என்ன பண்ணா, பாக்கி 3 பொண்ணுங்களுக்கு நீதான் மாப்பிளை கொண்டுட்டு வரணும்னு என் தலையில ஒரு குண்டை தூக்கி போட்டான் பாரு. அசந்து போய் உட்கார்ந்துட்டேன். இதுக்கேண்டா அசந்து போனேன்? ஒரு கூட நானாச்சு, இன்னும் 2 தானே தேடணும். நீயா? ச்சீ, அந்த பொண்ணுங்க கட்டிக்க வேண்டாம், மாப்பிளை கொஞ்சம் ஒழுங்கா இருக்க வேண்டாம்டா. என்னடா எனக்கு என்ன குறைச்சல்? ஜாலி ஜிம்கான மேனேஜர் கைய கட்டினா அவுக்குறது இல்ல. சரி போய்த்தோ, அந்த பொண்ணோட தலைவிதி. நீ ஒரு மாப்பிளை. அது சரி, 4 பொண்ணுங்கள்ல நல்லதா பார்த்து நீ செலக்ட் பண்ணிருப்ப. எங்களதெல்லாம் எப்படி இருக்கும்? கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்குண்டா. பாக்கி 2 மாப்பிளைக்கு நான் எங்கடா போவேன்? ஏன்டா பங்க் ஆவற? என்னோட வா, கிளப் கூட்டிட்டு போற. அங்க இல்லாத பசங்களா? சந்திரா, மாப்பிளை தேடுற விஷயத்துல நீ ஹெல்ப் பண்ணிடு. 500 என்ன 5000 கொடுக்கறேன். வாடா. குட் ஈவினிங் வக்கீல் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன 3-4 ஜோக்கர் வந்துட்டாப்ல இருக்கு, அதான் மூஞ்சி கூட பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே ஆட்டம் பிடிக்கல, இதுல வேற உன் மூஞ்சிய பார்த்தா என் ஆட்டம் என்ன ஆகுது? வக்கீல் சார், என் ஃப்ரெண்டோட டாட்டர்ஸ் 2-3 பேருக்கு நான் மாப்பிளை தேடிட்டு இருக்கேன். உங்க பையன் ஒருத்தன் கல்யாணம் ஆகாம இருந்தானே. அட ஏன்பா கூட்டத்துல வந்து என் மனசை வாங்குற? அவன் ஒரு சட்டக்காரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்கத்தாவுக்கு ஓடிட்டான். குட் ஈவினிங் ஆடிட்டர் சார். குட் ஈவினிங். உங்க பையன் ஒருத்தன் சந்தானம்னு கல்யாணம் ஆகாம இருந்தானே. ஆமா. அவன் எங்க இருக்கான்? அதை ஏன்பா கேக்குற?
அவன் ஒரு விடோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாலாஜாபாத்ல போய் செட்டில் ஆயிட்டான்ப்பா. என்னடா சந்திரா, வர வர மாப்பிளை பஞ்சம் அதிகமா போச்சு. ஏண்டா நீயும் நானும் பிள்ளையார் மாதிரி இருந்தா மத்தவன சும்மா இருப்பானா? அவன் உனக்கு அர்ஜென்ட் லைஃப்ல செட்டில் ஆயிட்டான். மிஸ்டர் மதன் இருக்காரா? அவர்தான் மிஸ்டர் மதன். நீங்க தான் மிஸ்டர் மதனா? எஸ், நீங்க யாரு? நான் தான் காஞ்சனா, லலிதாவோட சிஸ்டர். ஐயா என்னது ரொம்ப உயரண்டா, பயமா இருக்குடா. சுபரா, என்னம்மா? நீங்க இங்க இருக்கீங்கன்னு அவ சொல்லிதான் அர்ஜென்ட்டா உங்களை பார்க்க வந்தேன். சாரி, உங்களோட சண்டை போட வந்தேன். ஏமா? நீங்க யார் சார் எங்களுக்கு மாப்பிளை பார்க்க? ஆர் யூ மேரேஜ் புரோக்கர்? வந்துடா. நீங்க சொல்ற மாப்பிள்ளையே தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கணுமாமே. ஐ அம் ரியலி வாய். வக்கீல் சார், இப்ப மாத்திரங்க என்ன பார்வை, சீட்டை பாரோம். எல்லாரும் பாக்குறாங்கம்மா. இப்படி வா, இப்படி வா, வா வா வா. காஞ்சனா, கோச்சுக்காதே. எனக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்காக தான் உங்க வீட்டுல நான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். நல்லா இருக்கு. உங்க கல்யாணம் நடக்கிறதுக்காக ஏன் சபதத்தை விட முடியுமா? சபதம் என்னவோ. உனக்கு விரோதமா நான் இந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். சொல்லு. ஆமா, ஜஸ்ட் நவ் இப்பதான் உங்க குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தான். இத பாருங்க, நான் என் ஃப்ரெண்டு சந்தர். உங்க குடும்பத்துக்கு நான் மாப்பிள்ளையா வரதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, உயரம்தான் இருந்தாலும் பரவாயில்ல. ஐ லைக் யுவர் தாலை. ஷட் அப். உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஐயோ, ஏமா சத்தம் போடுறேன்? நீ யாரையாவது விரும்புறியா சொல்லு, அவனையே மாப்பிள்ளையா கொண்டுட்டு வந்து நிறுத்துறேன். மிஸ்டர் மதன், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். மோகன்னு ஒருத்தர் என்ன மனப்பூர்வமா காதலிச்சார். நானும் விரும்பினேன். நியாயம்தான். இப்ப திடீர்னு என்ன வெறுத்துட்டு ஒரு நாட்டியக்காரி சரசாங்க பெண்ணோட சுத்திக்கிட்டு இருக்காரு. இதுவும் நியாயம்தான். இந்த ஏமாற்றத்தை முதல்ல என்னால தாங்க முடியல. அப்புறம் தான் நான் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன். சபதம் என்னவோ, அவனை விட்டுட்டு என்ன மாதிரி வேற ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா? இல்ல, மணந்தாள் அந்த மோகனை. இல்லையே மரணம். அப்படி எதுவும் செஞ்சு வைக்காதம்மா, அப்புறம் எனக்கு கல்யாணமே நடக்காம போயிடும். இந்த பாருமா, நீ காதலிச்ச பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. இல்ல, கவலையை விடு, அந்த பையனையே மாப்பிள்ளையா கொண்டுட்டு வந்து நிறுத்துறேன். போதுமா? தேங்க்ஸ். முதல்ல இது ஏதோ தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க. அதெல்லாம் இவனுக்கு ரொம்ப சகஜம். வெட்கமான ஒண்ணும் கிடையாது. ஒச்சிடுவேன். அம்மா, அந்த பையனை பத்தி முதல்ல டீடைல் சொல்லு. அவன் எப்படிப்பட்டவன், யாரார் கூட பழகுவான், எங்கெங்க போவான்? ஏண்டா மதன், 4 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு எனக்குன்னு சொன்னேன். அதுல 2 இல்லேன்னு ஆயி போச்சு. மீதி 2 தான் இருக்குது. அதுலயாவது ஒண்ணு தேருமா? இப்ப கிளப்புக்கு வந்து கலாட்டா பண்ணால, அவளை தாண்டா உனக்கு பிக்ஸ் பண்ணலான்னு இருந்தேன். அவதான் வேற ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு போயிட்டாளே. இந்த கடைசி பொண்ணு இருக்கா, அவளை வெளியில கொடுக்கறாப்புல அபிப்பிராயம் கிடையாது. அங்கேயே வீட்லயே ஒரு குரங்கு இருக்கா, அவன் தலையில கட்டுறதா முடிவு பண்ணிருக்காங்க. முதல் பொண்ணு இருக்கா அப்பா. ஆனா ஆம்பளைகளை கண்டா அவளுக்கு பிடிக்காதான். அல்லி ராணி. அதான் எனக்கா என் தலையெழுத்து. பாக்குறதுக்கு ஒன்ன விட அழகா இருப்பாடா. சும்மா தள தளன்னு டெல்லி எருமை மாதிரி. டெல்லி எருமை மாதிரியா? தலதலன்னு இருப்பார்ல, அது போதும். நான் கால்ல விழுந்து அவளை கவர் பண்ற பாரு. என்ன உன் பர்சனாலிட்டியால நீ கவர் பண்ண போற? ஹலோ மதன். ஹலோ, சின்னவன் ரசனை தெரியாத ஆளா இருக்கிறான். இதோ போய் டெல்லி எருமைங்கிறான். வாங்க வாங்க வாங்க, ரைட் சைடு வாங்க ப்ளீஸ். கம் 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 வாங்க வாங்க வாங்க. டேய் மதன், நான் சோபா புடிச்சு போறேன். இது வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஐயோ தம்பி, இப்படி வா. வாங்க சார், சும்மா வாங்க சார், வாங்க சார். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் மதன். எனக்கு சொன்னி அல்லின்னு, அதானே இது. என்னை விட அழகுன்னு, உன்னை விட அழகா இருக்குது. முதல் கண்ணை பாத்தியா? மோரு தொட்டுக்கலாம் போட்டுக்குது, மாவடு கண்ணு. பாவி சண்டாளா, சுனைத துரோகி. அவன் ஏன் காதலிடா. குட் ஈவினிங் சிஸ்டர். ஐ அம் சாரி, நான் உங்க பிரதர். எதுக்கா கன்ஃபியூஷன்? லலிதா, அவன் தான் என் ஃப்ரெண்டு சந்திரன், ஜாலி ஜிம்காரா கம்பெனி மேனேஜர். மதன், நீங்க வந்துட்டு போனாலும் போனீங்க, வீட்டுல ஒரே ரகலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை சொல்றாங்க. அதுல ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்தாச்சு. உன் சிஸ்டர் இருக்காள்ல, இன்னைக்கு கிளப்ல 4 பேருக்கு முன்னால என் மானத்தையே வாங்கிட்டான். இதுக்கே இப்படி தெரிச்சுக்கிறீங்களே. பெரியவ அக்கா இருக்காளே, எனக்கு கல்யாணமே வேண்டாம் கத்துன்னு கத்திட்டு இருக்கா. யாரா? எங்கேஷா? பலே பேஷ். சும்மாரா, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி தான் தீரணும். இங்க 4 பொண்ணுங்க இருக்குது. 4000 போய் சொல்லணுமா? இப்போ அத்தனைக்கு எங்க போறது? பொண்ணுங்களா அதுங்களா அதுக்கு பிரச்சனையை வச்ச. லலிதா, உங்க அக்கா இருக்காள்ல, அவளை இவன் தலையில தான் கட்டுறதா முடிவு பண்ணிருக்கேன். எஸ், நாங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நான் எப்படியாவது அந்த பொண்ணை வழி கொண்டாந்துறேன். ஓ, நாளைக்கு அவளை பீச்சு கூட்டிட்டு வரட்டுமா? பீச்சுக்கா? வேண்டாம், கூட்டம் ஜாஸ்தி. அங்கெல்லாம் அவ காலில் விழுந்து சரி கட்ட முடியாது. அப்போ கோவிலுக்கு கூட்டிட்டு வரட்டுமா? கோயிலுக்கா? வேண்டாம், அங்க நான் அவ காலில் விழுவேன். நான் சாமி கும்பிடுறேன்னு தப்பா நினைச்சு அவ விலகி போயிடுவா. எதுக்கா இந்த வம்பெல்லாம்? லலிதா, உங்க அக்காவை நேரா பார்க்குக்கு கூட்டிட்டு வந்துரு. ஆனா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதா காமிச்சுக்க வேண்டாம். என்னடா நீ போ. அப்புறம் டேய், நீ எனக்கு ஒரு உதவி செய்யறியா? நேரா லாண்டரிக்கு போய் என் துணி வந்திருக்கு, வாங்கிட்டு வா. போ, இப்பவே. நான் நீயே போ. சரி போ. யாரு போன் பண்ணல? எனக்கு தான் உங்க வீட்டு சமாச்சாரமே பெருசா போச்சு. ஒரு 5 மணிக்கு போன் பண்ண நினைச்சேன், அங்கே போய் உட்காந்துட்டேன். அப்புறம் உங்க அக்கா வந்து
நாம வந்து இந்தப்பா எந்த லாண்ட்ரி? இழவு கொட்டின லாண்ட்ரி. ஏன்டா கழுத்த இருக்கிற? நீ இங்க இரு, நாங்க போறோம். வா. லாண்ட்ரிக்கே வா.